நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருந்தோம். இவங்க வந்து ஒரு டாஸ்க் மாஸ்டர்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் ரொம்ப ஜாலி டைப்ங்க, அவங்க திட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரியலா இவங்க யாரு, ரியலா எப்படிப்பட்ட டிரெக்டர் மேம்? ஒரு சின்ன தமிழ்லலாம் இன்ட்ரோ வச்சிருக்கேன் மேம், அதை மட்டும் ரீட் பண்ணிடுறேன் மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். மண் வாசனை மாறாத எங்கள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்னைக்குமே புதுசா வர ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்மனன்ட் ரெஃபரன்ஸா இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது இவங்க தான். Today she stands as not only an actor but of course director as well. 5 படம் பண்ணியாச்சு. பட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு. What was your experience like? அனைவருக்கும் வணக்கம். Thank you all. முடிஞ்சா அப்படியே பூமி பொளர்ந்து உள்ளே போயிடலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ், வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ இந்த வெப் சீரீஸ்ங்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது ஐ வாஸ் அ லிட்டில் வாரிட். பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து, நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்காந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் hesitant. But then I felt அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன். நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க, சலாமேங்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம்ங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விபாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர். அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அப்படி தான் நான் குட் வைஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see you speak. ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்கேருந்து. ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ஒரு ரசிகையாக இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹோஸ்ட்டாக அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் ஒன்ஸ் அகேன். அடுத்ததாக வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ், நம்ம இந்தியன் லாங்குவேஜில், ரீஜனல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம். எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க அடாப்டேஷன்னு சொல்ல, அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ், ஹலிதா, விபாஸ், ஹாட் ஸ்டார், நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது. அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோட ஆசை என்னென்னா, யதார்த்தமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண், ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதே தான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறா, தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலியை எப்படி பேலன்ஸ் பண்ணுறா,
பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் அட் இட். We are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. அது இட்ஸ் தேர், அவங்களோட டிஎன்ஏலே அப்படிதான் இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அதை அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும், நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும், நல்ல அம்மாவாக இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும். நம்ம வந்து we are able to achieve. And that we can see in the last 10-15 years. So Good Wifeல இருக்கிற தருணிகாங்கிற கேரக்டர் வந்து is very close to most women and they will all connect with her beautifully. So ஏன்னா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ். அவள் அம்மாவும் இருக்கா, அவள் மனைவியாகவும் இருந்தா, அது அவளோட வீடு, அட் த சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்கிற ஒரு சீரீஸில். ஃபேண்டாஸ்டிக். மேம், எல்லாருமே வந்து உங்களை பற்றி ஆஸ் அ டிரெக்டர் பேசினாங்க. ஒரு டாஸ்க் மாஸ்டராக, டஃப்பாக, ஈஸியாக, ஜாலியாக எல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க. பட் நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி எவ்வளோ நீங்கள் ப்ரௌடாக இருக்கீங்க, எவ்வளோ டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க ஆன் செட், அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொன்னால் அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யலை. நோ, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் அ டீம் ஒர்க். பல வருஷமாக, எனக்கு 43 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ பல வருஷங்களாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அண்ட் as an actor, as a production, Suresh and Nanu, we had a fantastic production. We produced films. We've produced about 1,000 episodes of series. So telephoto la. And so as a producer, as a as a writer, I've written a few episodes adla. As a director, as a short film director, long format, and now web series. இது எல்லாமே the one thing is the most important thing is it's a teamwork. It's never ஒருத்தரோட விஷன்னா நம்ம கொண்டு வரோம் இல்லை. It just gets transferred from one to the other. ஹலிதா எழுதின ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம். அதில் வந்து டெஃபினெட்லி the people who are constant வந்து நம்ம பேனிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டாரோட டீம். ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த சீரீஸை பற்றி எடுத்தாங்க. ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சப்போ it was actually very easy working with Siddharth. One is he's an extremely what do you say, ஒரு பிளான், ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது, இல்லை ஒரு லைட்டிங் ஆகுது, லைட்டிங் டிசைன் ஆகுது, ஹீ இஸ் வெரி சர்டன் அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ நான் யோசிக்கிறத விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷாட் லைட் பண்ணிடுவார். அப்பப்போ சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார்த், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பட் the team work, even pre-productionல சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது it was very easy to work with him. And complete color palette எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. So that is the kind of support that he gave me. Thank you Siddharth. இல்லைன்னா I mean it would have been tough. எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி it's not like a film. எவ்ரி ஜங்க்சர் ஆரி வந்து சொன்னார், எவ்ரி ஜங்க்சரில் ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் he made it very easy for me. And எங்களோட டைரக்ஷன் டீம் வந்து it was a very nicely planned team. So எல்லாருமே we worked together. And அந்த டீமில் வந்து again the set, I mean he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design, he worked beautifully. அதுலேயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் வந்து I think I had 2 meetings with
K. அதில் வந்து I just kind of talked about it, but post-productionல Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன். ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ. ஸோ ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க் கம்மிங் டுகெதர். ஹலிதா டுக் இட், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து the kind of input from Siddharth, from K and Kishan is like a dream. அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடன்னு பண்ணிகிட்டே இருப்பார். இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து தேர் இன்புட்ஸ். சில நேரங்கள் கோவம் வரும், இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.